இன்னைக்கு நிகழ்வை பேராசிரியர் திரு கருமுருகன் அவர்கள் என்னிடம் இந்த பொறுப்பு ஒப்படைச்சிருக்காங்க. தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றம் நடத்தும் நாளும் ஒரு கதை இணையவழி நிகழ்வில் முதல்ல அழகிர்சாமியினுடைய சிறுகதைகளை பார்த்தோம். இரண்டாவது கவிஞர் தமிழ் ஒளியினுடைய சிறுகதைகளை பார்த்தோம். இப்போ கரிசல் இலக்கிய தந்தை கி ராஜநாராயணன் அவர்களின் சிறுகதைகளை பார்த்துக்கிட்டு வரோம். ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிட்டேன். அவர் கி ராஜநாராயணன் என்ன சொல்றாருன்னா, ஏட்டு நடை, அதாவது பேச்சு மொழி எழுத்து மொழின்னு இருக்குல்ல, எழுத்து மொழின்னு சொல்லுது. அது அரசு ஆணைகள், அறிவிக்கைகள், நியாயமற்ற தீர்ப்புகள், நியாயமன்ற தீர்ப்புகள், சட்டங்கள், தினசரிகள் இப்படியானவற்றில் இருக்கட்டும், படைப்பாளியிடம் அதை எதிர்பார்க்க வேண்டாம். அவன் பலவிதமானவைகளை செய்கிறவன், செய்து பார்ப்பவன் அப்படின்னு சொல்றாரு. இதை வச்சேதான் இவர் சொல்ல வச்சதான் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவா இவருக்கு என்ன பட்டம் கொடுத்திருக்குன்னா, தமிழ் வாய்மொழி மரபின் காவலர், தமிழ் வாய்மொழி மரபின் காவலர் என்று பட்டம் கொடுத்திருக்கு. அவ்வளவு அந்த அரிய எழுத்தாளுமையின் கதையை பார்த்துக்கிட்டு வரோம். இன்னைக்கு கீராவும் நானும் என்ற தலைப்பில் நம்முடன் உரையாற்றுபவர் எழுத்தாளர் திரு பிரதீபன் என்பவர். கதை சொல்லியாக நம்முடன் பயணிக்க இருப்பவர் முனைவர் திருமதி சர்க்குணம் அவர்கள், பேராசிரியர். இவங்க இந்த தோழர் கருமுருகன் சொன்னாங்க, பொதுச் செயலாளர் டாக்டர் அறம் அவர்களுடைய தங்கை அப்படின்னு சொன்னாங்க. மற்றபடி அதன் மூலமாவே தெரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய பெருமை, அந்தஸ்து எல்லாம் தெரிந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இப்பொழுது நம்ம மரபு கருதி எழுத்தாளர் திரு பிரதீபன் அவர்களை பொதுச் செயலாளர் அவர்கள் வரவேற்குமாறு தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு கீராவும் நானும் என்ற தலைப்பில் நம்மிடையே கீரா குறித்த தன்னுடைய அனுபவ பகிர்வை பகிர கவிஞர் பிரதீபன் அவர்கள் வருகிறார். பிரதீபன் சாத்தூரை சேர்ந்தவர், கவிஞர், கண்மறை திரை என்ற தொகுப்பை வெளியிட்டவர். தொடர்ந்து கீராவோடு மிக நெருங்கி பழகி அவரோடு பழகிய அனுபவங்களை நம்மிடையே இன்று பகிர வருகிறார். கவிஞர் பிரதீபன் அவர்களை தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மிகுந்த மகிழ்வோடு வரவேற்கிறேன். தங்களுடைய அனுபவ பகிர்வை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். கீராவும் நானும் பிரதீபன் பேசுகிறேன். ஐயா கேக்குது? ஐயா கேக்குது, பேசுங்க. நல்லா இருக்கு, கேக்குது. கி ராஜநாராயணன் இடைசவல்காரர், நான் கோவில்பட்டிக்காரன். ஊர்கள் இரண்டும் நெருங்கியவையாக இருப்பது போல் நானும் கீராவும் என் இளமை காலத்தில் இலக்கிய விஷயமாக நெருங்கித்தான் இருந்தோம். அவரை முதலில் சந்தித்தது அழகிரிசாமி பற்றிய நினைவேந்தல் கூட்டத்தில்தான். கோவில்பட்டியில் காந்தி மைதானத்தில் அமைந்துள்ள விஸ்வகர்மா பள்ளியில் ஒரு அழகிய மாலை பொழுதில் நினைவேந்தல் கூட்டம் நடந்தது. அழகிரிசாமியை நான் அப்போது நேரில் அறிந்திருக்கவில்லை. அவரது எழுத்துக்கள் வாயிலாக ஓரளவு அறிந்து வைத்திருந்தேன். அழகிரிசாமியின் சிறுகதைகள், அவருடைய கட்டுரைகள் பற்றி நான் பேசியதை கீரா கேட்டு பாராட்டினார். கீராவும் அழகிரிசாமியும் மிக நெருங்கிய நண்பர்களாக இருந்தது பற்றியும், இருவரும் இலக்கிய உலகில் நுழைந்தது பற்றியும், பிகேசியை சந்தித்தது பற்றியும் கீரா அன்று அந்த நினைவேந்தர் கூட்டத்தில் அருமையாக பேசினார். பின்னர் அவ்வப்போது கோயில்பட்டியில் கீராவை சந்திக்க முடிந்தது. நானும் என் நண்பர்கள் சிலரும் கோயில்பட்டி ஆயிர வைசிய தொடக்க பள்ளியில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் ஓவிய கண்காட்சி ஒன்று ஏற்பாடு செய்திருந்தோம். புகழ்பெற்ற பல ஓவிய கலைஞர்களின் ஓவியங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. அந்த ஓவிய கண்காட்சிக்கு கீராவை அழைத்திருந்தோம். ஒவ்வொரு ஓவியமாக பார்த்து பார்த்து ரசித்தார் கீரா. எங்களை வெகுவாக பாராட்டினார்.
இடைவேளை நேரத்தில் தமிழில் வந்த சிறுகதைகள் பற்றி நான் கீராவுடன் பேசிக் கொண்டிருந்தேன். அவருடைய சிறுகதையான கன்னிமை தமிழின் மிகச்சிறந்த சிறுகதைகளில் ஒன்று என்றும், நான் அக்கதையை பன்முறை படித்திருக்கிறேன் என்றும் அவரிடம் கூறினேன். கீரா மகிழ்வுடன் முன்வளித்தார். நானும் கௌரி சங்கரன் என்ற நண்பரும் ஒரு முறை கோயில்பட்டியிலிருந்து இடைச்செவலுக்கு சென்று கீராவை சந்தித்தோம். கீரா அப்போதெல்லாம் டிகேசியை பற்றி உற்சாகமாக பேசுவார். ஒரு முறை அவரும் கூவலகர் சாமியும் டிகேசியை பார்க்க சென்றிருந்தார்களாம். டிகேசியை பார்க்க பல பேர் வந்திருந்தார்கள். மதிய உணவின் போது எல்லோருக்கும் இலையில் மாம்பழம் ஒன்று பரிமாறப்பட்டதாம். டிகேசி இனிப்பு உண்பதில்லை, எனவே அவருக்கு மாம்பழம் வைக்கவில்லை. எல்லோரும் மாம்பழத்தை சாப்பிட்ட போது ஒருவர் மிக அருமையாக சுவையாக அந்த மாம்பழம் இருந்ததென்று பாராட்டினாராம். உடனே டிகேசி தனக்கும் ஒரு மாம்பழ துண்டு வைக்கும்படி பரிமாறுபவரிடம் சொல்ல அவரும் ஒரு துண்டு வைத்தாராம். அந்த ஒரு துண்டு மாம்பழத்தை சாப்பிட்ட டிகேசி, அந்த மாம்பழங்கள் தங்கள் தோப்பில் உள்ள மாமரங்களில் குறிப்பாக இன்ன மரத்திலிருந்து வந்தது என்று கூறினாராம். மாம்பழங்களை பறித்து பரிமாறிய வேலைக்காரர் உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டாராம். இப்படி டிகேசி வாழ்க்கையையே ரசித்து வாழ்ந்த ரசிகமணி என்று கீரா உற்சாகத்துடன் எங்களுடன் கூறி முடித்தார். அப்போது கீராவும் ஒரு குட்டி ரசிகமணியாகவே எங்களுக்கு காட்சியளித்தார். கரிசல் எழுத்து என்ற ஒன்றை தனியான பண்புகளுடன் எழுதி வந்தவர் கீரா. அவருடைய எழுத்தை பார்த்து ஊட்டம் பெற்ற பல கரிசல் எழுத்தாளர்களை நான் அறிவேன். பூமணி கீராவை தன்னுடைய எழுத்துக்கு முன்னத்து ஏர் என்று குறிப்பிடுவார். என் அலுவல் நிமித்தமாக நான் ராஜபாளையத்தில் 20 ஆண்டுகளுக்கு மேல் இருந்தேன். அப்போது பன்மொழி புலவர் மு. ஜெகநாதராஜா, குறிஞ்சி செல்வர் கோமா கோதண்டம், கோசா பலராமன், தாப்பி செல்லம் ஆகியோருடன் அவ்வூரில் பழக்கம் ஏற்பட்டது. அவர்களும் கீராவுடன் நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். ஒருமுறை தாப்பி செல்லத்துடன் நான் இடைச்செவல் சென்று கீராவை சந்தித்தேன். கீராவும் அவரது துணைவியாரும் விருந்தோம்பலில் மிகச் சிறந்தவர்கள் என்று அன்று அறிந்து கொண்டேன். அன்று எங்களுக்கெல்லாம் நல்ல விருந்து. சாப்பிடும் மேஜையை ஒரு கணம் உற்று பாருங்கள் என்று கீரா எங்களிடம் கூறினார். சாப்பிடும் மேஜையை ஒரு கணம் உற்று பாருங்கள் என்று கீரா எங்களிடம் கூறினார். நானும் தாப்பி செல்லமும் அந்த நீல மேஜையை உற்று பார்த்தோம். ஆஹா, பழைய நீல ஊஞ்சல் ஒன்றை சாப்பாட்டு மேஜையாக அழகாக வடிவமைத்திருந்தார் கீரா. அன்று எங்களுக்கு நகத்தால் ஒரு அட்டையில் கீறி வடிவமைத்த சில ஓவியங்களை அன்பளிப்பாக கொடுத்தார். நான் அதை வெகுகாலம் பத்திரமாக வைத்திருந்தேன். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் கீராவை வருகதீர் பேராசிரியராக பணியமர்த்தி இருந்தார்கள். நாட்டுப்புற இலக்கியம்தான் கீராவுக்கு தரப்பட்ட பணி. அவர் அங்கு பணியில் சேர்ந்தவுடன் எனக்கு எழுதிய கடிதத்தில் விசிட்டிங் ப்ரொஃபசர் என்பதற்கு வருகதீர் பேராசிரியர் என்ற மொழிபெயர்ப்பு தனக்கு பிடிக்கவில்லை என்றும் வேறு மொழிபெயர்ப்பு வேண்டும் என்றும் எழுதியிருந்தார். நான் மறிதரு பேராசிரியர், அதாவது வந்து செல்பவர் என்றும், உள்படா பேராசிரியர், அதாவது பல்கலைக்கழகத்தில் தினமும் போய் கற்பிக்காதவர் என்றும் 2 மொழிபெயர்ப்புகளை அவருக்கு அனுப்பியிருந்தேன். கீரா மறிதரு பேராசிரியர் என்பதை ஏற்றுக்கொண்டார். திறமை எங்கிருந்தாலும் அதை அங்கீகரித்து பாராட்டும் பண்புடையவர் அவர். தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தில் கீராவின் வட்டார வழக்கு சொற்கள் பற்றிய ஒரு கருத்தரங்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கீராவை அதில் பங்கேற்க அழைத்திருந்தார்கள். கீரா தமிழ் பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அப்பாசம்மை என்னும் நண்பரை துணைக்கு கூட்டிக் கொண்டார். இந்த கருத்தரங்கு பற்றி கேள்வியுற்ற என் மனைவி நான் என் சொந்த செலவில் அவருடன் போய் வருமாறு கூறி என்னை உற்சாகப்படுத்தினார். நானும் அதன்படி அவர்களுடன் தஞ்சை சென்று கருத்தரங்கில் கலந்து கொண்டேன். தஞ்சையில் அப்போது இருந்த எழுத்தாளர் பிரகாஷ் எங்களுக்கு உறுதுணையாக இருந்தார். கருத்தரங்கு பேராசிரியர்கள், எழுத்தாளர்கள் ஆகியோரால் பங்கேற்றப்பட்டு சிறப்பாக நடந்து முடிந்தது. கருத்தரங்கில் வட்டார வழக்கு சொற்கள் நூலை பற்றிய என்னுடைய கருத்துக்களையும் கூறினேன். கீராவுக்கு மிக்க மகிழ்ச்சி. தூத்துக்குடி, நெல்லை வானொலிகளில் நான் முன்பு பலமுறை பேசி இருக்கிறேன். அப்போதெல்லாம்
கீரா ஆளுமை பற்றி கீரா என்னும் ஆளுமை பற்றி குறிப்பிட நான் தவறியதே இல்லை. தமிழில் குறுநாவல் என்பது தனி ஒரு இலக்கிய வகையாக அதாவது லிட்ரரி ஜெனராக பரிணாமம் பெற்று பல ஆண்டுகள் ஆயிற்று. ஆயினும் விமர்சகர்கள் அதை தனி வகையாக பார்ப்பதில்லை, சிறுகதையோடு சேர்த்தேதான் பார்க்கிறார்கள். நான் அதை சிறுகதையில் இருந்து பிரித்து தனி இலக்கிய வகையாக பல கட்டுரைகளில் கூறியுள்ளேன். அப்போதெல்லாம் கீராவின் கிடை குறுநாவலை பற்றி அவசியம் குறிப்பிடுவேன். கீரா தன் முதுமை காலத்தில் புதுச்சேரியிலேயேதான் கழித்தார். நானும் என் குடும்பத்தாரும் ஒரு முறை புதுச்சேரி சென்று அவரையும் அவர் மனைவியையும் பார்த்து விட்டு வந்தோம். கீரா டிகேசியின் சீடர், கூவலர் சாமியின் நண்பர். ஆயினும் அவருக்கு கவிதையில் ஈர்ப்பு குறைவுதான். அதை என்னிடம் கூறியிருக்கிறார். ஆயினும் துணி நூலை மதிப்புரை எழுதும்படி வேண்டிக் கொண்டேன். அவர் எனக்கு பழமலை, கீரா ஒரு நல்ல எழுத்தாளர், நல்ல வாசகர், நல்ல இசை ரசிகர், எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்ந்த மனிதர். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி எழுத்தாளர் திரு பிரதீபன் அவர்களே. கீராவை பற்றி எழுத்தில் வராத பல அரிய செய்திகளை எடுத்து கூறினீர்கள். அதுல எங்கள் ரொம்ப கவர்ந்தது, நினைவேந்தல் கூட்டத்துல சந்தித்தது நினைவு வாழ்நாள் நினைவாக மாறிவிட்டது. உங்களுக்கு அவரோட உள்ள இருந்த நட்பு தொடர்ந்து வந்துவிட்டது. இந்த மாம்பழம் செய்தி ரொம்ப அருமையா இருக்கு. ரசிகமணி உண்மைக்கே ஒரு தனிப்பெரும் மனிதர் தான். நன்றி. ஆமா, ஊஞ்சல்ங்கிறதும் புதுமையா இருந்துச்சு. கீரா அவர்கள் பேராசிரியர் பணிக்கு நீங்க தமிழ் சொல் வழங்கியது நீங்க தான்ங்கிறது ரொம்ப இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டோம். அரிய செய்தி. மிக்க நன்றி எழுத்தாளர் திரு பிரதீபன் அவர்களே. நீங்களும் கிட்டத்தட்ட பெரிய கீரா சாயல்ல இருக்கீங்க. கொஞ்சம் அவரோட ஒரு பக்கத்து ஊருக்காரரு, நெருங்கி பழகியவர், அவர் சாயல்ல இருக்கீங்க. பார்த்ததற்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. மிக்க நன்றி தோழர், மிக்க நன்றி எழுத்தாளர். மிக்க நன்றி. அடுத்து இந்த கதையான கீராவின் கதையான வலிவலி என்ற கதையை முனைவர் திருமதி சற்குணம் அவர்கள் சொல்ல வருமாறு அழைக்கிறேன். கதை சொல்லி திருமதி சற்குணம் இருக்கீங்களா? ஐயா வணக்கம். கேக்குதா? பேசுறது வணக்கம், கேக்குது, சொல்லுங்க. சான்றோர்கள் கூடிய அவைக்கு என் வணக்கம். நான் கீராவோட கதைகள்ல எடுத்துக்கிட்ட தலைப்பு வலி வலி அப்படிங்கிற தலைப்பு தான். இந்த கதையை கீராவே நகர்த்திட்டு போற மாதிரிதான் கதை அமைஞ்சிருக்கும். இதுல என்ன அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே கீராவோட நண்பன் தியாகு அப்படிங்கிற ஒரு கேரக்டர், ஒன்னாவே 2 பேரும் படிச்சிருக்காங்க, ஒன்னாவே பழகிருக்காங்க. ஆசைகள் கூட கிட்டத்தட்ட ஒன்னாவே அமைஞ்சிருந்திருக்கு. படிப்பு முடிஞ்சதும் கீரா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவருடைய அப்பாவோட வியாபார கமிஷன் கடை வியாபாரத்துல மூழ்கி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தியாகுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு கால்கட்டு போட்டாச்சு அப்படிங்கிறத சொல்றாரு. தியாகுக்கு கல்யாணம் பண்ண உடனே லட்சுமி வேற வகையில வந்துச்சு அப்படின்னு பதிவு பண்ணியிருப்பாரு. வேற வகையில அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த ஊர்லயே ஒரு பெரிய செல்வந்தரோட மக்களை திருமணம் பண்ணிக்கிட்டாரு. திருமணம் பண்ணிக்கிட்டதுனால அவரு வீட்டோட மாப்பிள்ளையா ஆகிட்டாரு இவருடைய நண்பன் தியாகு. அதனாலதான் லட்சுமி வேற வகையில வந்தது அப்படிங்கிற கதையில சொல்லியிருப்பாரு. அவருடைய கீராவுடைய ஊர்ல இருந்து அவருடைய நண்பனான தியாகுவோட ஊருக்கு கிட்டத்தட்ட தூரம் 11 கிலோமீட்டர் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருப்பாரு. அவருடைய ஊர்ல கிராமத்துக்கு சாலை வசதியே கிடையாது. வண்டிப்பாதை வசதி தான். வண்டிப்பாதைனா கிராமங்கள்ல வண்டி போற தடத்தை தான் வண்டிப்பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வண்டிப்பாதை தடத்தை தான் அவருடைய ஊருக்கு போகணும் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாரு. எப்பயாவது கீராவோட ஊருக்கு வந்தாரு அப்படின்னா வில்வண்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. வில்வண்டினா செல்வந்தர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு வண்டி. வீட்டுலதான் தங்குவாரு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஒரு பதிவு பண்ணியிருக்காரு.
கீராவுடைய ஊரை இடைச்செவலை தான் பதிவு பண்ணியிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். இதுல மாற்றம் இருந்தா இறுதியில யாராவது தெளிவுபடுத்தலாம். ஆஹ் வீட்டு சாமான்கள் ஏதாவது வாங்கணும்னா கூட எங்க ஒரு சினிமா பார்த்துட்டோ ஏதாவது போகணும் அப்படின்னா எங்க போகணும் அப்படின்னு ஜல் ஜல்லுன்னு அப்படின்னு ஒரு மாட்டு வண்டியில தான் அவங்க ஊருக்கு போக வேண்டியது இருக்கும். அப்படிதான் ஊருக்கு போய் சேர்ப்பாங்க. எப்பமாவது வந்தாங்க அப்படின்னா எங்க வீட்டுலதான் வந்து தங்குவாங்க. எங்க வீட்டுக்குள்ள வந்த உடனே எங்களுடைய குடியிருப்பு வளைவுக்குள்ள பெண்கள் எல்லாரும் ஓடி வந்து பார்ப்பாங்க. கவனிப்பாங்க. ஒரு விழிப்போட கிராமத்துல அப்படிதான். புதுமையா யாராவது புதுசா வந்தாங்க அப்படின்னா அந்த மனிதர்கள் அந்த கிராம மக்கள் வந்து விசித்திரமா பார்ப்பாங்க. என்ன என்ன ஒரு இதா சாதாரண மனுஷரா அவங்கள பார்க்க மாட்டாங்க. புதுசா வந்திருக்கிறவங்கள நல்லா கவனிச்சு அவங்கள வந்து சுத்தி வந்து நிக்கக்கூடிய வழக்கம் கிராமப்புறங்கள் எல்லாம் உண்டு. அதே மாதிரியே தியாகவும் அவங்க மனைவியும் வந்தாங்கன்னா அந்த பகுதியில இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் இவங்களை கவனிப்பாங்க அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்காரு. நாகரிகம் இல்லாத நாட்டுப்புறமான இந்த கிராமத்து அழகி அப்படின்னு ஹீராவோட மனைவி ராதை அப்படிங்கிறவங்கள இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அறிமுகம் பண்ணியிருக்காங்க. அந்த ராதையோட பெண்கள் ஆசைப்படுவாங்க அப்படிங்கிறது எப்பவாவது தியாகு தனியா வந்துட்டா சில நேரங்கள்ல மனைவியோட சேர்ந்து வர்றது வழக்கம். எப்பவாவது தனியா வந்துட்டா அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய பெண்கள்லாம் அம்மா வரலையா அம்மா வரலையா அம்மா சௌக்கியமா இருக்காங்களா அப்படின்னு விசாரிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஒன்னே ஒண்ணுதான் அந்த மக்களுக்கான வருத்தம் என்ன அப்படின்னா இவங்களுடைய அதாவது தியாகு ராதையோட வீட்டு மொழியான தெலுங்குல பேசிக்கிறது அங்க இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கு வந்து ஒரு சங்கடத்தை அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல படைப்பாளர் பதிவு பண்ணியிருப்பாரு. வியாபாரத்துல அதுக்கப்புறம் இவரே சொல்றாரு. வியாபாரத்துல எனக்கு நிலையான தீர்வு கிடைச்ச உடனே நான் வந்து ஒரு தெருவுல மேட்டு தெருவுல ஒரு வீடு எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத ஹீரா பதிவு பண்ணார். அப்போது தியாகமும் அவரோட குழந்தைகளோட வந்து ஞாயிறு தெருவிலேயே ஒரு வீடு எடுத்து குழந்தைகளோட வந்து வீடு எடுத்து தங்கிக்கிட்டாரு அப்படிங்கிறது சொல்றாரு. சொன்ன உடனே தவசி பிள்ளை அப்படிங்கிறவங்க அப்படிங்கிறத சொல்றாரு. தவசி பிள்ளை யாரு அப்படின்னா சமயக்காலத்தும் ஒரு இருக்காரு. பல கொண்டு பெரிய மாடி வீடா அதே இருந்திருக்கு. ஒரு நிமிஷம் கதை சொல்ற இந்த இணையவழி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு இருக்கவங்க தயவு செய்து அவங்களோட மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. இடையூறா இருக்கு. சொல்லுங்கம்மா. சரிங்க. இந்த மாதிரி 2 பேரும் ஒரே தெருவுல குடியேறி வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்ப வந்து குழந்தைகளோட போன உடனே குழந்தைகள்லாம் பள்ளிக்கூடம் போயிரும். தவசி பிள்ளை வந்து எப்பயும் போல சமைச்சு கொடுத்துருவாரு. சாப்பாடு நேரத்துக்கு போயிரும். வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு தியாகு. இப்படி தனிமையோட நல்ல புரிதல் அடைந்திருக்காரு அப்படிங்கிறது. முடிச்சதும் உயர்கல்வி படிப்புக்காக குழந்தைகளை படிக்க வைக்கக்கூடிய சூழல் ஏற்பட்ட உடனே இவர் அங்க இருந்த இடத்த விட்டுட்டு பாளையங்கோட்டைக்கு குடி போகக்கூடிய சூழல் ஏற்பட்ட உடனே இவர் கிராமத்து பிள்ளைங்க இப்படி அடுத்தடுத்து படிச்சு வர்றது பெரிய ஆச்சரியமா தான் இருந்திருக்கு அப்படிங்கறத சொல்றாரு. ஆனாலும் தியாகுக்கு எப்படியோ வாழ்ந்தாலும் தன்னோட பிள்ளைகளோட கனவு பிள்ளைகள் மேல ரொம்ப ஆசையும் கனவும் கூட என்ன அப்படின்னா நல்லா படிக்கணும், பெரிய வேலைக்கு போகணும், ஒரு உத்தியோகத்துல கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து தியாகுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து படைப்பாளர் பதிவு பண்ணியிருக்காரு. இதோட பாத்தீங்க அப்படின்னா பாளையங்கோட்டைக்கு போனதுக்கு அப்புறம் ஹீராவுக்கும் தியாகுக்குமான இடைவெளி நீண்ட தூரமா ஆயிருச்சு. ஒரு இடைவெளி விழுந்துருச்சு அப்படிங்கிறத வந்து இவர் வந்து பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்துல என்ன ஆயிருச்சு அப்படின்னா ஒரு மரண செய்தி வந்திருக்கு. யாருடைய மரண செய்தினா தியாகுவோட இந்த இடைவெளி காலகட்டத்துல தியாகுவோட மரண செய்தி வருது அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. அவர் மரணம் அடையும் போது அவருக்கு 40 வயசு தான். அப்படி ஒரு சாகுற வயசு கூட இல்ல அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ஒரு அநியாயம் அப்படின்னு இயற்கையை பார்த்து படைப்பாளர் பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி சொல்லும் போதே இவரோட வாழ்ந்த வாழ்க்கையில திடீர்னு மரணம் வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு நிகழ்வை எதை சொல்றாரு அப்படின்னா பாதி சாப்பாட்டுல இலையை எடுத்துக்கொண்டு போயிட்டது போல அப்படிங்கிறத ஒரு உவமையை பயன்படுத்தியிருக்காரு. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இலையை எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னா அந்த வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது அந்த மனிதன் இயற்கையால மரணம் எய்திட்டான் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊமைய படைப்பாளர் பதிவு பண்ணியிருக்காரு. இப்படி கதை போயிட்டு இருந்தாலும் ஆரம்ப கட்டத்துல வந்து வழி அப்படிங்கிற கதை தொடங்கும் போதே அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னா விராசகமற்ற அழகு அப்படின்னுதான் முதல்ல தொடங்குறாரு. இததான் கதையில முதல்ல தொடங்குறாரு. இந்த விராசகமற்ற அழகு யாரு அப்படின்னா தியாகுவோட மனைவி ராதை அந்த பெண் தான். அவங்களோட அழகை சொல்லிதான் முதல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காரு கதையை. அதோட அவங்களுக்கு அழகுன்னா அழகு ஆனா நோக்காடுதான் என்ன நோக்காடுன்னு தெரியல. யோசிச்சு பார்த்தா மண்டையதான் உடையும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. நோக்காடு அப்படிங்கிறது கிராமப்புறங்கள்ல உடல்நிலை சரியில்லாம இருக்கிறப்ப
அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இந்த மாதிரி அவங்களோட மனைவியும் நோக்காடுல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணியிருந்தாரு. அப்பதான் தியாகியோட செய்தியும் வந்தது. ஆனா இவர் என்ன சொல்றாரு, சாவுக்கு போகல. ஹீரா வந்து போகல அப்படிங்கிறத சொல்றாரு. அந்த கிராமத்துல 11 கிலோமீட்டர் நான் பேசியிருக்கேன் இல்லையா? 11 கிலோமீட்டரா இருந்தாலுமே, இவர் என்ன பண்ணல அப்படின்னா, தன்னோட நண்பனோட சாவ கேட்டு போகல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவருடைய மனைவிக்கு ஆச்சரியம். யாருடைய மனைவிக்கு? ஹீராவோட மனைவிக்கு ஆச்சரியம். நண்பனா இருந்துட்டு ஏன் வந்துட்டு சாவுக்கு போகல அப்படிங்கிற மாரி ஒரு ஆச்சரியம். ஏன் போகல? இவர பார்த்து கேட்கிறா. கேட்டதுக்கு அப்ப வந்து இவர் அமைதியா திரும்பி பார்த்துக்கிறாரு. திரும்பி பார்த்த உடனே அதிலேயே எழுதியிருக்காரு. என்ன அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு சாவுல சொன்ன நிகழ்ச்சி அவ ஞாபகத்துக்கு வந்திருக்கும். அதனால அவ யோசிச்சு பார்த்துட்டு அமைதியா இருந்துட்டா அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏற்கனவே ஒரு சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஏதோ ஒரு சாவுல ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா, அவன் எப்பவும் போல எனக்குள்ளேயே உசுரோட இருக்கணும். இந்த சாவுக்கு நான் போயிட்டேன் அப்படின்னா, அந்த உணர்வு செத்துரும் அப்படிங்கிறத வந்து அவர் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த உணர்வ வந்து நான் சாகடிக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி, அந்த அந்த ஞாபகம் வந்து அந்த அம்மாவுக்கு வந்ததுனால அவ அமைதியா இருந்துட்டா அப்படிங்கிற மாரி அவர் எழுதியிருக்காரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு, இந்த சாவோட மனமெல்லாம் மாறுனதுக்கு அப்புறமா, திரும்ப துக்க கேட்க போகணும் அப்டின்ட்டு, இவரோட மனைவியும் இவரும் கீராவோட மனைவியும் அவரும் போறதா சொல்றாரு. திடீர்னு போய் அவங்க வீட்ல போய் யாரு அப்டின்னா, தியாகுவோட மனைவி ராதையோட முன்னாடி போய் நிக்கிறாங்க 2 பேரும். வா அப்டின்னு சொல்ற மாரி தலைய அசைச்சுக்கிறாங்க அந்த அம்மா. முன்னாடி கீரா நிக்கிறதாகவும், பின்னாடி என்னோட மனைவி நிக்கிறா அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காரு. ஒரு துக்கம் விசாரிக்கிறது பெரிய சங்கடமான ஒரு உண்மையிலேயே ஒரு செயல் தான். அது என்ன அப்படின்னா, எதிர் இருந்து முதல்ல வார்த்தைகள் வராது. நம்மளும் போய் பேசும்போது வார்த்தைகள் தடுமாறத்தான் செய்யும். துக்க வீட்ல போய் எத பேசணும் அப்படிங்கிறது முதல்ல வார்த்தைகள் தடுமாறக்கூடிய ஒரு சங்கடம் எல்லாருக்குமே இருக்கதான் செய்யும். அந்த மாதிரி தியாகுவோட கீராவுக்கும் மகனுக்கும் ஒரு சாரி தியா கீராவுக்கும் அவங்க மகனுக்கும் ஒரு சங்கடம் ஏற்பட்டு நின்னுட்டு இருந்த உடனே தியாகியோட மகன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, நாற்காலி எடுத்து போடுறாரு. உட்கார சொல்றதுக்காக. உட்கார சொன்ன உடனே இவரு என்ன பண்றாரு அப்படின்னா, உடனே பக்கத்துல அவரு சேர தூக்கி போடுறது பக்கத்து வந்த உடனே மகனோட தோள தட்டிக்கிட்டு ஆதரவு குடுக்கிறதா வந்து தெரிவிச்சுக்கிறாரு. நாற்காலியில உட்கார்ந்த உடனே என்ன செஞ்சது அப்படின்னு சொல்லி இவரு பேச ஆரம்பிக்கிறாரு கீரா. கேட்ட உடனே எப்படா கேட்பா? நம்ம அழுவோம் அப்படிங்கிற மாரி அந்த அம்மாவோட மனசு இருந்திருக்கும் போல. உடனே கேட்ட உடனே அழுகையில கேட்டதுமே மளமளன்னு கண்ணீர் அந்த அம்மா வந்து வடிச்சிடுறாங்க. சிறிது நேரம் பக்கத்துல வந்து ராதையோட பக்கத்துல தன்னோட மனைவிய உட்கார வச்சுடுறாரு. உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேரையும் பேச விட்டுட்டு, இவரு எங்க போயிறாரு அப்படின்னா, ராதையோட அம்மா, அப்பாவ பார்க்க உள்ள போயிறாரு. அதாவது தியாகுவோட மாமனார், மாமியார பார்க்கறதுக்காக உள்ள போயிறாரு. உள்ள போன உடனே அந்த 2 பேரும் பேசிட்டாங்க. துக்க செய்தியெல்லாம் விசாரிச்சுட்டாங்க. வீட்ட விட்டு வெளியில கொஞ்சம் தூரம் நடந்து போயிறாங்க. யாருக்குமே கேட்காத மாரி இந்த கீராவோட மனைவி வந்து மெதுவா "கவனிச்சீங்களா?" அப்படின்னு வீட்டுக்கார பார்த்து கேட்குறாங்க. கேட்ட உடனே என்ன அப்படின்னு கேட்ட உடனே, "ராதை முன்ன விட இப்ப ரொம்ப அழகா இருக்கால்ல, அத கவனிச்சீங்களா?" அப்படின்னு இந்த அம்மா கேட்குறாங்க. உடனே கேட்ட உடனே அவரு சொல்றாரு, "நான் வேற ஒரு கவனத்துல நான் என்னோட கவனத்த வச்சிருந்தேன். அதனால நான் கவனிக்க முடியல." அப்படிங்கிறத சொல்றாரு. "என்ன கவனிச்ச?" அப்படின்னா, "அவ வலிக்குது, வலிக்குதுன்னு சொன்னா இல்லையா? அவ சொல்ற விஷயங்கள்லாம் எனக்கு புதுசா இருந்துச்சு. உடம்புல என்னென்னமோ வலி இருக்கு. ஏதோ பண்ணுது." அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டே இருந்தா. அது என்னவா இருக்கும்? அப்படிங்கிறத தான் நானு புதுசா அவ சொல்ற வழியெல்லாம் எனக்கு நம்ம கேள்விப்படாததா இருக்கு. அப்படிங்கிற மாரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அவ சொன்ன விதம், அவளோட வலி உணர்வுகள் எல்லாம் இவளும் தியாகு மாரி சீக்கிரமா புறப்பட்டுருவாளோ அப்படின்னு ஒரு பயம் தான் எனக்குள்ள இருந்துச்சு அப்படின்னு. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. பேசிக்கிட்டே போன உடனே ராதைய நெனச்சு இவங்க 2 பேருமே வருத்தப்படுறாங்க. அவ அவ சொல்ற வழி, அவ கேட்கிற அவளோட வலிகளோட உணர்வுகள் இதெல்லாம் நெனச்சு பேசிட்டே போறாங்க. என்ன நோயா இருக்கும் அப்படிங்கிறதையும் 2 பேரும் யூகிக்க முடியல. பேசிக்கிட்டே போற மாதிரி இருக்கு. அதுக்கு பிறகு ரொம்ப எல்லாம் அந்த இந்த இந்த நோய்க்கு வந்து வைத்தியம் பார்க்கணும் அப்படின்னா, முதல்ல அவங்க சம்மதிக்கல. அதுக்கப்புறம் புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலை தான் இருந்துச்சு அப்படிங்கிறத பதிவு பண்றாரு. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் விட்டு பிடிச்சு சமாதானம் பண்ணி மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயி, வைத்தியருக்கு செலவானத தவிர நோய் வலிகளும் சரியான பாடு இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியாயிரும்னு டாக்டர் சொல்லி மாத்திரை வைத்தியங்கள் பார்த்திருக்காங்க. ஆனா சரியாகல. பெரிய டாக்டரு பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் பார்த்தாச்சு. செலவும் பண்ற அளவுக்கு செலவெல்லாம் பண்ணியாச்சு. செலவானது தான் மிச்சம். வலிகள் ஒண்ணும் மாறுபடல. நோய்கள் தீர்ந்த பாடு இல்ல அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அலோபதி, ஆயுர்வேதம், யுனானி, நாட்டு வைத்தியம், பச்சை இலை, கைப்பக்குவம் இப்படின்னு எல்லா விதமான மருந்துகளையும் பயன்படுத்தி பார்த்தாச்சு. உடம்பும் மனசும் அழுத்தும் சலுத்தும் தான் போச்சே ஒழிய, எந்த விதமான மாற்றமும் உடம்புல ஏற்படல அப்படிங்கிறத வந்து இவர் பதிவு பண்ணியிருக்காரு.
அவள் சொல்ற வழிகளை கேட்ட பின்னாடி என் மனைவி வந்து என்கிட்ட சொன்னா, என்ன சொன்னா அப்படின்னா, இவ சொல்ற வழிகள்லாம் பார்த்தா நமக்கும் அந்த வழிகள்லாம் வந்துரும் போல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு என் மனைவி வந்து என்கிட்ட சொன்னா அப்படிங்கிறத ஆசிரியர் இங்க பதிவு பண்ணியிருக்காரு. அது சொன்னதுக்கு அப்புறம் ராதை இவர்ட்ட சொன்ன வார்த்தைகளையும் அவர் கீழே எழுதியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அண்ணா என் கைய பாருங்க, என் கை வீங்கி இருக்குது பாருங்க, எனக்கு வலிக்குது, என் கை வீங்கி இருக்குது பாருங்கன்னு கீராட்ட அந்த அம்மா கைய நீட்டி காமிக்கிறதா எழுதியிருக்காரு. கை வீங்கி இருக்கிறது எனக்கு ஒண்ணும் தெரியல, என் கண்ணுக்கு தெரியல அப்படிங்கறத அவர் சொல்லியிருக்காரு. ஆனாலும் கை வீங்கி இருக்கிறது, ஆனா வலிகள் வந்து அவ கண்ணுலயும் முகத்திலயும் தெரியுது. அவ பொய் சொல்ற ஆள் கிடையாது. ஆனாலும் அவளோட கை வீக்கம் எங்களுக்கு தெரியல. ஆனா வலி வந்து அவளுடைய முகத்துல தெரியுது அப்படிங்கிறத அவரு அப்பட்டமா எழுதியிருக்காரு. எங்களோட திகைப்பும், எங்களுடைய தயக்கத்தையும் பார்த்து அவ கண்ணுல மலமலன்னு கண்ணீர் வருது அப்படின்னு மறுபடியும் அந்த அம்மா கண்ணீர் அழுகிறத வந்து கீரா பதிவு பண்ணியிருக்காரு. எப்படி ஆறுதல் சொல்ல அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்படிங்கிறது இப்படி ஏதோ ஒரு பிரச்சனையா இருக்கு, அந்த குடும்பத்துல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப எல்லாருக்குமே ஒரே பிரச்சனை தான். அம்மா, அப்பா, பிள்ளைங்க அப்படின்னு எல்லாருக்குமே ஒரே பிரச்சனையா இருக்கு அந்த குடும்பத்துல. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, செய்வன கோளாறு அப்படிங்கிறத சொல்றாங்க. செய்வன கோளாறு அப்படின்னு அவங்க அம்மா வந்து தீர்க்கமா சொல்றாங்க. இது செய்வன கோளாறு தான் அப்படின்னு ராதையோட அம்மா வந்து சொல்றதா சொல்றாரு. ஆனா பாத்தீங்க அப்படின்னா, ராதையோட அப்பாவுக்கு இது உடன்பாடு கிடையாது. செய்வன விஷயங்கள்ல, மத்த இந்த ஏவல் செய்யற விஷயங்கள்ல இதுல எல்லாம் அவருக்கு வந்து உடன்பாடு கிடையாது. மறுக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாரு. பார்க்க வர்றவர்கள்ட்ட எல்லாத்துட்டயுமே இந்த ராதை என்ன பண்றாங்க, எனக்கு அங்க வலிக்குது, இங்க வலிக்குது தன்னோட வலிய பகிர்ந்துக்கிறாங்க. அவங்க அம்மாவும் தன்னோட மகா படுற பாட்ட எல்லார்ட்டயும் சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படியே போயிட்டு இருக்கப்போ, இந்த செய்வன கோளாறுல தகடு எடுக்கிறவங்க அதாவது செய்வன வச்சதை எடுக்கிறவங்க அப்படிங்கிறது தகடு எடுக்கிறவங்க வந்து 6 நாள் வந்து வீட்டுல வந்து நடு வீட்டுல பூஜை பண்றாங்க அப்படின்னும், அந்த பூஜை பண்ணும்போது வீட்டுல இருக்கக்கூடிய தரையை தோண்டி தரைக்கு அடியில இருக்கக்கூடிய தகடு எடுத்ததாகவும் பதிவு பண்ணியிருக்காரு. அந்த தகடு எடுத்தது அந்த எடுத்ததுக்கு அப்புறம் தகடு எடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்ச நாள் வழியே இல்ல. வழி இல்லாததுனால சிறிது நாள் வந்து அந்த குடும்பம் நிம்மதியா இருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வழி வந்துருச்சு அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. தகடுன்னா என்ன? அது யார் யார்கள் சம்பந்தப்பட்டது? குடும்பத்துல பங்காளிகள்லாம் இந்த செய்வன கோளாறுலாம் வைக்கிறதுக்கான காரணம், கருத்தா எல்லாத்தையும் கதைகள்ல கீழ விளக்கமா வந்து கதை பதிப்பித்தவங்க அழகா குடுத்திருக்காங்க. தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கதைய எடுத்து பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி திரும்பியும் கொஞ்ச காலத்திலே வழி தொடங்கிருது அப்படிங்கிறத சொல்றாங்க. முன்னாடி எல்லாம் ராதைய பாக்க ரொம்ப பிரியமா இருக்கும். எப்படா அவள பார்ப்போம்னு விருப்பமாவும் இருக்கும். இப்பயே அவள பார்க்கறத நம்ம தவிர்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. ஏன்னா அவளுடைய முகம் அந்த மாதிரி இருக்கு. அந்த குடும்பமே நிம்மதிய இழந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. ராதையோட அப்பா எதுக்குமே கவலைப்பட மாட்டாரு. அப்படிங்கிறத சொல்றாரு. ராதையோட அப்பா எதுக்குமே கவலைப்பட மாட்டாரு. மழை இல்லன்னா தான் மனுஷன் கவலைப்படுவாரு. மழை இல்லன்னா பயிர்கள் வந்து செத்து போயிரும். அதனால கவலைப்படுவாரு. மத்த விஷயத்துக்கு எதுக்குமே நான் கவலைப்பட்டதே கிடையாது. அப்படிங்கிறத கதை சொல்லி வந்து எழுதிட்டு போயிருக்காரு. அப்படி சொன்ன உடனே ஆனாலும் இப்ப தன்னோட மகா குடும்பம் இருக்கக்கூடிய நிலைமைய பார்த்து அவர் முகத்துல கவலை வந்து புரையோடி கிடக்குது அப்படிங்கிறத நிரந்தரமா குடிகொண்டுருச்சு அப்படிங்கிறத எழுதியிருக்கிறாரு. பிள்ளைகளோட ஒரு முகத்துல திகைப்பை பார்த்ததுக்கு அப்புறமா ஆஹ் இதுக்கு ஒரு 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 உவமையும் சொல்லியிருக்காரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, சரியில்லாத நிலை கண்ணாடியில நம்மளோட முகத்தை பார்த்தோம்னா நம்ம முகம் எப்படி அகோரமா இருக்குமோ அது மாதிரிதான் அவங்களோட முகங்கள்லாம் இருக்கு. ராதையோட முகம் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு அப்படின்னா, ராதையும் தியாகும் ஒரு நாள் கூட பிரிஞ்சிருந்ததே கிடையாது. எங்கேயாவது வெளியூருக்கு போனா கூட இரவு நேரங்கள்ல பொழுது விடியறதுக்குள்ள வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு ஓடி வந்துருவான். நான் கூட சில நேரம் அவன் சொல்லுவேன், என்ன அப்படி பட்டணம் கொல்ல போகுதா அப்படின்னு நான் கேட்பேன். சில நேரங்கள்ல தலையை கவிழ்ந்துப்பான். சில நேரங்கள்ல ஒரு நேரம் பதில் சொல்லக்கூடிய சூழலும் ஏற்பட்டுச்சு. அதுக்கு என்ன சொன்னான் அப்படின்னா, என்னால முடியும் அவளால முடியாது அப்படிங்கிற வார்த்தையோட நிப்பாட்டிக்கிட்டாரு தியாகு அப்படிங்கிறத கீரா பத்தி பண்ணியிருக்காரு. என்னையால இருக்க முடியும், என்னோட மனைவியால என்னை விட்டுட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறத வந்து சொல்லுகிறார். இப்படி வந்து தியாகுவும் அவர் மனைவி அந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட கதைய படைப்பாளர் வந்து நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறமா ஒரு கதைக்குள்ள போறாரு. என்ன அப்படின்னா, நைட்டு தூங்கும்போது ஒரு கனவு வருது அப்படிங்கிறத புதுசா பதிவு பண்ணியிருக்காரு. அந்த கனவை பத்தி இறுதியில சொல்றாரு. சின்ன வயசுல கேள்விப்பட்ட பிசாசு கதை மாதிரி இருக்கு அந்த கனவு அப்படிங்கறத சொல்றாரு. அந்த கனவுல என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு அண்ணன் தங்கை வந்து இருக்கிறாங்க. இருந்த உடனே அந்த அண்ணன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, அரும்பாடுபட்டு உழைச்சு தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துறாரு. கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இவர் அத்தை கொத்தைக்கு வேலையை பார்த்துக்கிட்டு என்ன செஞ்சுறாரு அப்படின்னா, கை கஞ்சி குடிச்சுக்கிறாரு. அதாவது அவரே கஞ்சி காய்ச்சி அவரே குடிச்சுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி கை கஞ்சி குடிச்சுக்கிறாரு அப்படிங்கிறத சொல்றாரு. இவருக்கு கொஞ்சம் தூரத்துல அரக்குறுக்கும் கரசக்காடு இருந்திருக்கு அப்படிங்கிறத சொல்றாரு.
மாடு கலப்பையெல்லாம் சொந்தமாலாம் கிடையாது. அந்த நிலத்தை விதைக்கணும் அப்படின்னா பணம் கொடுத்து ஏறு வச்சுதான் விதைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஆனா அதுக்கு வழி கிடையாது. அன்னன்னைக்கு வேலைக்கு போயிட்டா விட்டு அதுக்கெல்லாம் வழி கிடையாது. பகலெல்லாம் யாருக்காவது கூலி வேலைக்கு போயிட்டு கூலியை வாங்கிட்டு அதை வச்சுக்கிட்டு இரவு நேரங்கள்ல கை கஞ்சி குடிச்சு காய்ச்சி சாப்பிட்டுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒரு நாள் பாத்தீங்க அப்படின்னா தோண்டியில தண்ணீரும் ஐயா வந்து அவருடைய எழுத்துக்களை தமிழாக்கம் பண்ணியிருக்கேன்னு சொன்னாரு. நான் சொல்றது சரியா இருந்தா இறுதியில அதுக்கு விளக்கம் கொடுக்கலாம். தோண்டியில தண்ணீரும் அப்படின்னு சொல்றாரு. தோண்டியில்னா நம்ம தண்ணி மோந்துட்டு போகக்கூடிய ஒரு பாத்திரம்னு நான் நினைக்கிறேன். தோண்டியில தண்ணீரும் மடியில வெத்தலையும் தோல்ல சுளைக்கரண்டியும் அப்படிங்கிறாரு. தோல்ல சுளைக்கரண்டியும் வச்சுக்கிட்டு செங்கல் மங்கல் நேரத்துல புறப்பட்டு போனாரு. செங்கல் மங்கல் நேரம்னா பொழுது சாயிற நேரமா இருந்திருக்கலாம். எனக்கு சில ஐயங்கள் இருக்கு. இது இறுதியில சான்றோர்கள் தெளிவுபடுத்தலாம். செங்கல் மங்கல் நேரத்துல புறப்பட்டு போயிட்டாரு அப்படிங்கிறது. பொழுது சாயிற நேரத்துல புறப்பட்டு போய் புஞ்சையில ஒரு தூக்கம் போடுறாரு அப்படின்னு. புஞ்சை கிராமங்கள்ல புஞ்சைய வந்து பிஞ்சை அப்படின்னு வட்டார வழக்குல சொல்லுவாங்க. பிஞ்சைன்னு சொல்லுவாங்க. புஞ்சையில ஒரு தூக்கம் போட்டு எழுந்திருந்து தெரிகிற இரவு நேரம் ஆயிடுச்சு இல்லையா? வெள்ளியோட வெளிச்சத்திலயோ இல்லது நிலாவோட வெளிச்சத்திலயும் அந்த அவனுடைய நிலத்துல போய் கொத்த ஆரம்பிப்பான் அப்படிங்கிறது கனவுல தெரிஞ்சுச்சுங்கிற சொல்றாரு. அப்புறம் நிறை நிலவு நாளில் அப்படின்னு பௌர்ணமி நாள சொல்றாரு. அந்த நாள்ல என்ன பண்றாங்க அப்படின்னா பக்கத்து புஞ்சையில ஒரு கருவ மரத்தடியில ஒரு பெண்ணோட அழுக்குரல் கேக்குது அப்படிங்கறத சொல்றாரு. இந்த அழுக்குரல்ல கேட்ட உடனே தன்னோட தங்கச்சி ஞாபகம் தான் வருது. எந்த அழுகுரல் பெண்ணோட அழுக்குரலா இருக்கு, நம்மளோட தங்கச்சியோட குரலா இருக்குமோ அப்படின்னு அவனுக்குள்ள ஒரு ஐயம். ஆனாலும் நம்ம தங்கச்சியா இருந்தா அண்ணான்ல கூப்பிடுவா, எப்படி அழுதுகிட்டு இருப்பா அப்படின்னு. சரி போய் பாப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவன் அங்க இருந்து போய் பார்க்க போறான். வந்த உடனே என்ன நினைக்கிறான் அப்படின்னா அவனுக்கு பயமே தெரியல. என்ன சொல்றான் அப்படின்னா நம்ம போனவன் பயமே தெரியல. அவன் ஒரு இளவட்டமா இருக்கான், இளைஞனா இருக்கான் அப்படிங்கிறத சொல்றாரு. ஓடுற பாம்பை கூட தலையில மிதிச்சு கொல்ற வயசு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. வந்திருக்கிறது மோகினி பிசாசு அப்படின்னு அவருக்கு வந்து தெரியல. அவனுக்கு தெரியல. கண்ணி கழியாத இவனை வந்து கடிச்சு திங்கதான் அந்த மோகினி பிசாசு வந்திருக்கு அப்படிங்கிறது அவனுக்கு தெரியாம போயிட்டான் அப்படிங்கிறத சொல்றாரு. போய் பார்த்த பிறகுதான் தெரிஞ்சிச்சு அது அழகினா அழகி, அப்படி ஒரு அழகி அழகேஸ்வரின்னு அவரு கதையில வந்து சொல்லிட்டாரு. அந்த பேய்க்கு அழகேஸ்வரின்னு பேர் வச்சிருக்காரு. இப்படி ஒரு அழகான பெண் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே இவன் போய் கேட்டுறான், என்னத்தா யாரு நீ, எங்க வந்த, ஏன் நான் அழுகுற அப்படிங்கிற மாதிரி அந்த அந்த பெண்கிட்ட கேட்கிறாரு. அதாவது அந்த பிசாசுகிட்ட கேட்கிறாரு. கேட்ட உடனே ஏன் விதி நான் அழுகுறேன், உமக்கு என்ன, உன் ஜோலி பார்த்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு பேசுது அப்படிங்கிறது. ஏன்க்கா அப்படி சொல்லுத, அத்துவான காட்டுக்குள்ள நடு சாமத்துல இப்படி வந்து அனாதையா ஒரு பொம்பளைய கண்ணீர் வடிச்சு அதை கேட்காம எப்படி போகுது, நான் ஆம்பளையான்னு எனக்கு தோணாதா அப்படிங்கிற மாதிரி அவனா சொல்லிக்கிறான், கேட்டுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் நடந்தது சொல்றா. சின்ன வயசுல என்னோட அம்மா செத்து போச்சு. அப்ப 2ஆம் தரமா சித்தாத்தாவ கட்டிக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி. சின்னம்மா சித்தி அப்படி சித்தாத்தா அப்படிங்கிறத கீரா வந்து பதிவு பண்ணியிருப்பாரு. சித்தாத்தா கொடுமை தாங்க முடியாம போனது எல்லாம் சொல்றா. சொன்ன உடனே போ எங்கனையாவது போய் கிணத்துல குளத்துல விழுந்து செத்து சாகுன்னு சித்தாத்தாவோட பெத்தவனும் சேர்த்து சொல்லிட்டாரு. நான் என்ன பண்ணேன், இந்த தண்ணி இல்லாத காட்டுக்குள்ள இருக்கிற கிணத்துல விழுந்து சாகணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஓன்னு அந்த பிசாசு வந்து அழுகுது. அழுத உடனே சரி சரி அழுவாத, என்னைக்கா இருந்தாலும் எல்லாரும் சாகத்தானே போறோம், சாவு வரும்போது செத்துக்கலாம், நீ வந்துரு அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த பெண்ணை கூப்பிடுறான். அது வராம அந்த இடத்துல நின்னுட்டு இருக்கு. நின்றுட்டே இருந்த உடனே அவளை தனியா விட்டுட்டு வர்றதுக்கு இவனுக்கு மனசு இல்ல. என்னமும் பண்ணிக்கிடுவாளோ அப்படின்னு ஒரு நினைப்பு. இவன் யோசிச்சுக்கிட்டே நிக்கிறான். வீட்டுல நான் மட்டும்தான் கை கஞ்சி காய்ச்சி குடிச்சிட்டு இருக்கேன், நீ வேணா வந்துரு, என் கூட வந்துரு, உனக்கு இஷ்டம் இருந்தா என் கூட வா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணை வந்து இவன் கூப்பிடுறான். கூப்பிட்ட உடனே சும்மா எப்படி வர்றது, ஒரு பொம்பளை ஒரு ஆம்பளையோட எப்படி வந்து இருப்பா, உமக்கு சம்மந்தம்னா எனக்கு வந்து தாலி கட்டி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரின்னு சொல்லி அவன் இடுப்புல இருக்கக்கூடிய அருணா கயிறை கழட்டி உடனே அந்த நிலாவை சாட்சி வச்சு என்ன செஞ்சிடறான் அப்படின்னா தாலியை வந்து கட்டிடுறான். கட்டின உடனே அப்ப அந்த பிசாசு அவனை ஆவியா சேர்த்து கட்டிக்கிச்சு. உடனே தாலி கட்டின உடனே அவனை சேர்த்து அணைச்சு கட்டிக்கிடுச்சு. முதல்ல பொண்ணு சுகத்தை பார்த்த இவனால அதுல இருந்து என்ன செய்ய முடியல, மீளவே முடியல. அது அவனை கடிச்சு உறிஞ்சு குடிக்குது. அம்புட்டு சுகமா இருக்குன்னு அவனும் வேணும் வேணும்னு தான் சொல்ற மாதிரி, விருப்பம் இல்லாம வேணும் வேணும்னு சொல்ற மாதிரி இருக்கு. இன்னும் அப்படிங்கிற மாதிரி அவர் பதிவு பண்ணியிருக்காரு. ரத்தத்தெல்லாம் உறிஞ்சு குடிச்சதுக்கு அப்புறம் சதை தான் மிஞ்சுது. சதையோட பல்லும் உதடும் தான் இருக்குது. பணப்பழத்தை கடிச்சு இழுத்த மாதிரி எல்லாத்தையும் அந்த பிசாசு உறிஞ்சு குடிச்சிருக்கு. உடம்புல ஒட்டு சதை இல்லாம புறாத்தையும் என்ன செஞ்சது, கடிச்சு தின்றது. இன்னும் அப்படிங்கிற சத்தம் மட்டும்தான் வந்துட்டு இருக்கு. உசுன்னு அந்த பிசாசு உரியுது அப்படிங்கிறத படைப்பாளர் வந்து எழுதியிருக்காரு.
இந்த பிசாசோட வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் அடங்கி அவனோட எலும்பு, அந்த மூக்கரை இது மட்டும் சிரிக்கிற மாதிரிதான் முகத்துல உடம்புல இருக்கிற ஒளியும், மத்தது இருக்கிறது எல்லாத்தையும் உறிஞ்சு தள்ளிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பிசாசோட வயிறு நிறைஞ்சிருச்சு. அவன் அந்த ஆனந்தத்துல அவனோட எலும்பு கூட தன்னோட தலைக்கு மேல வச்சுக்கிட்டு திங்கு திங்குன்னு குதிச்சு ஆட்டம் போடுது அப்படிங்கிறத எழுதியிருக்காரு. இதெல்லாம் அவருடைய கனவுல நடந்த ஒரு நிகழ்வு. உடனே அவருக்கு பயத்துல திடுன்னு நைட்ல விழிச்சிட்டாரு. வெறுத்து விறுவிறுத்து போனேன் அப்படிங்கறத சொல்றாரு. ஏன் இப்படி ஒரு கனவு வந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கறது கதையோட இறுதியில சொல்லியிருக்காரு. முதல்ல சொன்ன கதையோட ஒழுங்குக்கும் இப்ப பின்னாடி சொன்ன கதைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரிதான் அவர் சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். மனைவியை எழுப்பி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அவ பயந்துருவா நைட் நேரத்துல அப்படிங்கறதுனால நான் சொல்லாம விட்டுட்டேன் அப்படிங்கிறத கதையை முடிச்சிருக்காரு. இதுல வலி அப்படிங்கிறது நான் முதல்ல வலி வலி அப்படின்னு தேர்வு பண்ண ஏதோ ஒரு துரோகம், குடும்பத்துல ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு வழியா இருக்கும் அப்படிங்கிறத நினைச்சேன். ஆனா ஒரு நண்பனோட சாவு விஷயமும் அவனோட மனைவி சார்ந்த விஷயங்களையும் தான் வழியா அவருக்கு ஏற்பட்ட வழியா கொடுத்திருக்காருன்னு பார்க்க முடியுது. ஆனா ஒரு ஒரு படைப்பாளருக்கு வெற்றி என்ன அப்படின்னா, வாசகர்களை போய் சேரும்போது ஏதாவது ஒரு நெருடலை ஏற்படுத்தினாதான் அது முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்குன்னு தான் பார்க்க முடியும். இந்த வழி அப்படிங்கிறது இந்த பின்னாடி உள்ள இந்த பிசாசு இவனை சாப்பிட்டதுதான் எனக்கு ஒரு ஏன்னா என்னோட மனசுல ஒரு பெரிய அதிருப்தி ஏற்படுத்துச்சு. அவன் இறக்கப்பட்டு ஒரு பெண்ணுக்கு பாவம் பார்த்து கொடுத்ததுனால அந்த பிசாசு அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருச்சுங்கிறதான் நான் யோசிச்சு பார்த்து எனக்கு இந்த வழி கதை எனக்கு வியப்பையும் கொடுத்துச்சு. இன்னும் உங்களோட பார்வைக்கு எப்படின்னு தெரியல. இதுல இணைந்துள்ள என்னுடைய மாணவர்களுக்கும் இந்த சான்றோர் பெருமக்களுக்கும் என்னுடைய குடும்பத்தார் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி பேராசிரியர் அவர்களே. ரொம்ப கதைய நல்லா நிறுத்தி நிதானமா தெளிந்த நீரோடை போல அழகா ஒண்ணு விடாம சொல்லிட்டீங்க. எனக்கு ஒண்ணே ஒண்ணு பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப கதையோட சம்பந்தப்பட்டது அது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. அதாவது துக்க வீட்டுல போய் துக்கம் விசாரிக்க போறவங்களுக்கும் விசாரிக்க போறவங்களுக்கும் வார்த்தை வராது, அந்த துக்க வீட்டுக்காரங்களுக்கும் வார்த்தை வராது அப்படின்னு சொன்னது ரொம்ப முத்தாய்ப்பாக இருந்தது. மிக்க நன்றி. அடுத்து இதற்கு பின்னோட்டத்தால் பெருமை சேர்க்கிற மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களை பின்னூட்டம் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேனாள் பொதுச் செயலாளரே. அன்பான தோழமைகளே, கேக்குதா? நான் பேசுறது கேக்குதா? கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க. அன்பான தோழமைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். இன்றைக்கு 77வது நாளா? 77வது நாள். மிக ஒரு சிறப்பான நாள் தான் இன்றைக்கும். கீராவனுடைய அனுபவங்களை பிரதீபன் அவர்கள், எழுத்தாளர் பிரதீபன் அவர்கள் மிக அருமையாக பதிவு செய்தார். சிறிது நேரம் பேசினாலும் மனதில் தங்குகிற மாதிரி அவருடைய உணர்ச்சிகரமான சந்திப்புகளை, அந்த சந்திப்புகளில் பெற்ற அவர் உணர்வுகளை மிக அருமையாக சுவைபட கூறினார். நாமும் கீராவோடு சேர்ந்து விவாதித்த அனுபவத்தை அடைந்தோம். அவருக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் நன்றியும். இந்த கதை சொன்ன சர்க்குணம் அம்மா சர்க்குணம் அவர்கள் மிக அருமையாக நம்முடைய சிவசுப்ரமணிய சொன்ன மாதிரி ஒரு வரி கூட விடாமல், ஒரு வார்த்தை கூட விடாமல் தெளிந்த நீரோடை போல கதையை அழகாக சொல்லி முடித்திருக்கிறார். நாம் கதையை முழுவதுமாக அவர் வாயினாலே கேட்டு அனுபவித்தோம். அவருக்கு நாம் மிகுந்த அன்பையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கதை ஒரு பாதி கதை வரைக்கும் யதார்த்தமாக போய்கொண்டிருக்கிறது. எப்படி இந்த நண்பர் தன்னுடைய குழந்தைகளை படிப்பதற்காக கோவில்பட்டியில வந்து வீடு எடுத்து தங்கி சமையல்காரனை வைத்து குழந்தைகள் எல்லாம் படிக்க வைக்கிறார். அதன் பிறகு உயர்கல்விக்கு பாளையங்கோட்டையில போய் வீடு எடுத்து அங்கேயும் படிக்க வைக்கிறாரு. இப்படி படிக்க வைக்கிற அந்த அவருடைய மனைவி மிக பேரழகி. இவர்கள் இருவரும் மிக நெருங்கிய நண்பர்கள். அப்படி நண்பர்களாக இருக்கிற பொழுது திடீரென்று ஒரு 40 வயதிலே சாகக்கூடிய வயசு, அது 40 வயசுல விழுந்து விடுகிறார். அப்படி இருந்த பிறகு இவருக்கு என்ன ஒரு மனநிலைனா, நாம் அவரை நேராக உயிரோடு அழகாக பார்த்து பழகி இருக்கிறோம். இப்பொழுது அவருடைய சாவுக்கு போய் அவருடைய பிரேதத்தை பார்த்தோமானால் நம் மனதிலே எப்போதும் அவருடைய சவம்தான் நமக்கு நினைவுக்கு வரும்.
அவர் உயிரோடு இருந்த அந்த அழகிய முகமே வாழ்நாள் முழுவதும் மனதில் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் போகாமல் தவிர்த்து விடுகிறார். அதன் பிறகு சிறிது நாள் இந்த துக்கமெல்லாம் ஆறிய பிறகு அவரும் அவருடைய மனைவியும் போறாங்க. அப்படி போய் பார்க்கிற பொழுது அந்த அம்மா சொல்றாங்க, முன்ன விட இந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கா இல்ல அப்படின்னு அவருடைய மனைவி சொல்றார். ஆனா அவ சொல்ற, கையெல்லாம் வலிக்குது, எனக்கு கையெல்லாம் வீங்கி இருக்குது, ரொம்ப வலிக்குது, நான் என்னென்னவோ வைத்தியம் பார்த்தேன், எந்த வைத்தியம் பார்த்தும் சரியாகல. எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், அவர் தேநீர் கடைக்கு வரும்போதெல்லாம் இப்படிதான் சொல்லுவார், கை வலிக்குது கை வலிக்குது கை வலிக்குதுன்னு. கையெல்லாம் வீங்கி போச்சு, அதெல்லாம் வீங்கி இருக்காது, அந்த உள்ள வலிக்கிறதுனால வீங்கின மாதிரி அவருக்கு தெரியும். இந்த கதையில வர அந்த பெண்ணுக்கும் வீங்கின மாதிரி தெரியுது, ஆனா வலி வலி அதிகமா இருக்கிறார். ஏன் வலி? அவர் ஒரு மனநல மருத்துவரை போய் பார்க்கிறார். பார்த்தோன்னே அவர் தான் சொன்னாரு, உனக்கு நிறைவேறாத ஆசைகள் ஏதோ இருக்கின்றன, அது நிறைவேறாமல் இருப்பதால் உடம்பிலே வலி ஏற்படுகிறது. மனதும் உடலும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தவை. நிறைவேறாத ஏதோ ஒன்று இருக்கிறது, கண்டுபிடித்து அதை அதிலிருந்து மீறி வா, வந்தால் இந்த வலி போயிடும் உனக்கு என்று சில மருந்து மாத்திரைகள் கொடுக்கிறார். அதே மாதிரிதான் கணவனை உயிருக்குயிராக நேசித்த பெண்ணவள். அப்படி ஒரு நாள் இவன் கூட தங்கி விடுவான். ஆனால் அவள் கணவன் இல்லாமல் ஒரு நாள் இரவும் வீட்டில் தனியாக இருந்ததே கிடையாது. அவளால முடியாதுன்னு அவன் சொல்றான் நண்பகிட்ட. நான் கூட தங்கிடுவேன், ஆனா அவளால் இருக்க முடியாது, போய் அவனுக்கு வீட்டுக்கு. அப்படிப்பட்ட அன்பு மிகுந்த இணையர் அவரும் அவளுடைய மனைவியும். அப்படி இருக்கிற போது அந்த அன்பான கணவனை பிரிந்த அந்த வலிதான், அந்த மன வலிதான் இவளுக்கு கையிலே வலியாக தோன்றுகிறது என்று சொல்லலாம். அது மருத்துவத்துறையில உளவியல் ஆராய்ச்சிப்படி பார்த்தா அதுதான் காரணமாக இருக்கும். இதுவரைக்கும் யதார்த்தம். இதற்கு பிறகு இவன் ஒரு கனவு காண்கிறான். இவனும் ரொம்ப நல்லவன், மிக சிறந்த நண்பர் அவரு, அவருடைய மனைவி பேரழகி. இவன் கனவு காணும் போது அந்த கனவில ஒரு பெரிய அழகி வருகிறாள். அந்த அழகி அழுது கொண்டு இருக்கிறாள். அவளை போய் பார்க்கறான் இவன். அவன் திருமணம் செய்து கொள்ளி வற்புறுத்துறா. அப்புறம் அரணாக்காரி எடுத்து கட்டி கட்டுறான். சரி, அவ இவனை கழிச்சு தின்ன எலும்புகளை நொறுக்க சதையை மெல்ல மெல்ல உடலின் உறுப்புகளை எல்லாம் தின்ன இவனுக்கு சுகமாக இருக்கிறது. அப்போ இவனுக்குள்ளே ஆழ் மனதிலே, அவன் பகல் நேரத்திலே ஆழ் மனதிலே அவனை அறியாமல் அழகான பெண்களுடைய நினைவுகள் அவன் மனதுக்குள்ளே தங்கி இருக்கின்றன. இந்த தங்கி இருக்கின்ற ஆழ் மனதில் உறைந்திருக்கின்ற இந்த நினைவுகள் தான் கனவாக மேலெழுந்து அது ஒரு மோகினி பிசாசு மாதிரி அது இவனை தின்னும்போது கூட இந்த காம இன்பமாக அதை அனுபவிக்கிறான். அவன் இவனை மென்னு தின்னுது, சதையை தின்னுது, கைய கால தின்னுது, எலும்புகளை எல்லாம் நொறுக்குது. அப்படி நொறுக்கினாலும் அதை அவன் இன்பமாக அனுபவிக்கிறான். அதான் ஒரு காம ஆசை. இது அவனை அறியாமல், அவன் நல்லவன் தான், ஆனா அவனை அறியாமல் அவன் உள் மனதிலே, அந்த ஆழ் மனதிலே தங்கி இருக்கிறது. அது கனவாக வெளிப்பட்டு இந்த வேலையை செய்கிறது. இது மாய யதார்த்தவாதம், மேஜிக்கல் ரியலிசம். இதுவரையில் யதார்த்தவாதம். யதார்த்தவாதத்திலிருந்து மேஜிக்கல் ரியலிசம் இந்த கதையை நகர்த்தி இருக்கிறார் கீரா. அப்பொழுது வந்த இந்த சிறுகதை வடிவங்களில் இப்படியெல்லாம் எழுத்தாளர்கள் சோதனை செய்து பார்த்தார்கள். தானும் அதற்கு தப்பவில்லை, தன்னாலும் அந்த மாதிரி செய்ய முடியும் என்று கீரா இப்படி சோதனை செய்த ஒரு கதைதான் வலி வலி என்கிற கதை. மிக அழகாக சொன்னார்கள் சர்க்குணம் அவர்கள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல பிரதீபன் அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை நாம் மனம் குளிருமாறு எடுத்து வைத்தார். அவருக்கும் என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும். இதற்கான களம் அமைத்து கொடுத்த நம்முடைய கலை இலக்கியப்படுகின்ற பொதுச் செயலாளர் அவர்களுக்கும், அவரோடு சேர்ந்து பயணிக்கின்ற தோழமைகளுக்கும், குறிப்பாக இன்றைக்கு நெறியாளராக வந்த ஐயா சிவசுப்பிரமணியன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பும் நன்றியும் வணக்கமும் வாழ்த்துக்களும். வணக்கம். மிக்க நன்றி மேனாள் பொதுச் செயலாளர் அவர்களே. அருமையாக பின்னூட்டம் வழங்கினீர்கள். உங்ககிட்ட எனக்கு பிடிச்சது ஒன்னே ஒண்ணுதான், நிறைய நல்லா பாராட்டுவீர்கள், குறை இருந்தா அதன் உடனே தயங்காமல் வெளிப்படையாக சுட்டி காட்டுவீர்கள். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மிக்க நன்றி. அடுத்து சாத்தூர் கணேசன் அவர்கள் கையை வைத்திருக்கீங்க, வாங்க. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கதையினுடைய தலைப்பு வழி வழி. இதை கதை சொல்லியாக வந்த சர்க்கணம் சகோதரி அவர்கள் மிகவும் அருமையாக சொன்னார்கள். அதே போல் கீராவும் நானும் என்ற நிகழ்ச்சியில ஐயா பிரதீபன் அவர்கள்
அவர் சாத்தூரை சேர்ந்தவர் என்று நமது பொதுச் செயலாளர் அவர்கள் கூறினார்கள். ஆனா இதுவரை எனக்கு பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல. அவருடைய அந்த கருத்துமே கீராவனான நம்மளுக்கு இதுவரை அறியப்படாத கருத்துக்களை மிகவும் அருமையாக சொன்னார்கள். அதிலேயும் வருகை தரும் ஆஹ் பேராசிரியர் என்றதுக்கு ஒரு எனக்கு அந்த வார்த்தை பிடிக்கவில்லை அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஒரு 2 வார்த்தைகள் எழுதி அந்த சொல்லை எழுதி அனுப்பணும்னா அதுல ஒன்ன செலக்ட் பண்ணணுங்கிறது இதுவரை நான் கேள்விப்படாத ஒரு அறியப்படாத செய்தி தான். மிகவும் அருமையாக சொன்னார்கள். கீராவும் நானும் என்ற பகுதி பிரதீபன் ஐயா அவர்களுக்கு பாராட்டுக்களும் வாழ்த்துக்களும் வணக்கமும். அதே மாதிரி சர்க்குணம் சகோதரி அவர்கள் நல்ல கதை சொன்னாலும் சரி, மற்ற கருத்துக்கள் சொன்னாலும் சரி, பேசினாலும் சரி, நம்ம மன்றங்களில் கலந்து கொண்டு மிகவும் அருமையா சொல்வார்கள். அதே போல் இந்த கதையும் வழி அவங்க சொன்னது மாதிரிதான். அந்த கதை அவருடைய உயிர் நண்பர், அந்த உயிர் நண்பர் இழப்பு, உயிர் நண்பருடைய இழப்பு, அதே போல் உயிர் நண்பருடைய மனைவிக்கு இருக்கக்கூடிய எத்தனையோ உடல் உபாதைகள், அதையெல்லாம் பார்க்கும்போது நினைக்கும் போது இவருக்கே வலி வந்துகிட்டு இருக்கிற மாதிரிதான் அந்த இது தோணுது. அதைத்தான் வழின்னு வச்சிருக்காரு. அவங்களுக்கு இருக்குது இல்லைன்னா அவங்களுக்கு இருக்கிறது உண்மையிலேயே அந்த இது இருக்கும். அவங்க வெளி சொல்ல முடியாட்டாலும் அந்த உயிர் நண்பருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் இப்படி இருக்கிறதே என்று ஆசிரியரே, எழுத்தாளரே, கதாசிரியரே தனக்கு வழி இருக்கிறதே அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கதையை அமைச்சிருக்கிறாரு. அதே போல் பின்னாடி வரக்கூடிய கனவுகளுமே ஒருத்தருடைய கஷ்டமான சூழ்நிலைகளை நினைத்து கொண்டே படுக்கும் போது அது சம்பந்தப்பட்ட கனவுகளும் அது பயங்கரமான கனவுகளாகவும் மாறக்கூடிய தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்ற மாதிரிதான் இருக்கு. இவர் ஒருவேளை பெண்களிடத்துல நல்ல அன்பு இருக்கிறவரு, பண்றவரு, செய்றவர்னு இருந்தால் கூட இப்படி இந்த கதைக்கு சம்பந்தப்பட்ட ஒரு கனவாக தெரியாமல் அந்த வலியினுடைய தாக்கமாக இருக்கக்கூடிய கனவு மாதிரிதான் இது இருக்குது. அதே மாதிரி சர்க்குணம் அவர்கள் சொன்னாங்க தோண்டி அப்படிங்கிறது ரைட்டு தான். தோண்டினாவே மண் கலயம், நம்ம கலயம்னு சொல்லுவோம். மண் கலயத்துக்கு தான் தோண்டின்னு சொல்றது. அந்த காலத்துல தண்ணி ஊத்தி வைக்கிறது, இந்த மண் கலயத்தையும் மண் பாத்திரத்தையும் வைக்கிறது தோண்டி கலயம்னு சொல்லுவோம். அதே மாதிரி அவங்க தோல்ல போட்டிருக்கிறது சுளைக்கரண்டி இல்ல, களைக்கரண்டி, களை எடுக்கக்கூடிய கரண்டி. அதாவது களை எடுக்க போகும்போது நம்ம அதை பாத்தீங்கன்னா நம்ம அடுப்படியில இருக்கக்கூடிய கரண்டி அளவுக்கு தான் அந்த குச்சி இருக்கும். அதை கடைசியில பாத்தீங்கன்னா அந்த கரண்டி ஓலை இருக்கும். அதை வச்சுதான் நம்ம களை எடுக்க முடியும். அதை களைக்கரண்டிங்கிறத தான் அதை சொல்லியிருக்காங்க. இன்னொன்று செங்கல் மங்கள் அப்படின்னா, செங்கல் அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா சூரியனுடைய செம்மையான கதிர்கள், சிவப்பான கதிர்கள் இருக்கக்கூடிய தன்மை மங்களாக, அதாவது மறையப் போகிறது அப்படிங்கிற அந்த நேரத்தை குறிக்கிறதுக்கு தான் அந்த செங்கல் மங்கள். அந்த செம்மையான கதிர்கள் மங்கி வரக்கூடிய இரவை நோக்கி நடக்கக்கூடியதுக்கு தான் மங்களாக போய்கிட்டு இருக்கிறது. அந்த அந்த நேரத்தில் வீட்டுக்கு வந்துற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் செங்கல் மங்கள்ங்கிறத அவங்க உபயோகப்படுத்துறாங்க. இதெல்லாம் பேச்சு வழக்கு, மக்களிடத்துல இந்த பேச்சு வழக்காகவும் அவர்கள் ஊர்களில் என்னென்ன பேசிக்கிறாங்க, ஒருத்தருடைய வாசகங்கள் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு கீரா அவர்கள் அந்த கிராமத்திலேயே இருந்ததுனால அந்த சொல்கள் எல்லாம் பயன்படுத்தி அதையும் அருமையாக விளக்கி சொல்லி எல்லோருக்கும் ஒரு அந்த கதையை படிக்க படிக்க ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் கூட்டுற மாதிரி அந்த கதையை கொண்டு போய் சொல்றாங்க. அவ்வளவு அருமையான கதை. வலி என்பது என்ன அப்படின்னு சொன்னோம்னா இவருக்கு ஏற்படக்கூடிய மன வலியைத்தான் இவர் சொல்றார் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்த்துக்கள், நன்றி. மிக்க நன்றி தோழர் அவர்களே. கதை சொல்லியினுடைய ஐயத்தை அருமையாக போக்கினீர்கள். அதை நல்லா விளக்கி சொல்லி ரொம்ப அருமையா இருந்துச்சு. விளக்கி சொன்னது ரொம்ப அருமையா இருந்துச்சு. நான் கூட சொல்லணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன், நீங்க சொல்லிட்டீங்க. நன்றி. அடுத்து பின்னூட்டம் வழங்க யாராவது இருக்கீங்களா? அரச்செல்வி அம்மா, மேரி ரோஸ்லின், நீங்க வேற யாரும் கையை உயர்த்தல. வணக்கம் ஐயா. சொல்லுங்கம்மா. அரச்செல்வி சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் குறைவான நேரத்தில் நிறைவான பதிவுகளை பதிவு செய்திருந்தார். அவர் சொல்லிய நிகழ்வுகளும் அழகு, சொன்ன விதமும் அழகு, நல்ல நிகழ்வுகளாக சொன்னார். ஐயா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். அடுத்து இன்றைய கதை சொல்லி அம்மா அவர்கள்
நீங்கெல்லாம் சொன்ன மாதிரி தெளிந்த நீரோடை போல எந்த ஒரு நிகழ்வையும் விட்டு வைக்கல. எல்லா நிகழ்வையுமே சொன்னாங்க. இந்த கதையில ராதைக்கு உடல் வலி மனவலி ரெண்டுமே இருக்கு. கணவன் இறந்ததுனால மனவலியும் இருக்கு, மனவலியால உடல் வலியும் வந்துருச்சு. அடுத்து நண்பன் இறந்ததோட துக்கம் இவருக்கும் மனவலி இருக்கு. இந்த வலிகள் எல்லாம் ஒரு புறம் இருக்க, இறுதியாக கதையோட கடைசியில அந்த கனவு சொன்னார் பாருங்க. அந்த கனவு நீங்க சொல்றத ஒரு பக்கம் நான் ஏற்றுக்கொண்டாலும், ஆனாலும் அந்த கனவு பற்றிய கருத்து எனக்கு இன்னும் மனசு நிறைவடையல. சரியான கருத்து ஏதோ ஒன்றை தியாகுவோட ஏதோ யாரோ ஒருத்தரோட தொடர்பு படுத்தி தான் அந்த கனவு வந்திருக்கு. அது என்னன்னு எனக்கு புரியல. அந்த கனவு மட்டும் தொடர்பு இல்லாம வரல. இது தனிப்பட்ட அவர் கனவு கண்டாரு, அவருக்கான கனவுன்னாலும் என்னால ஏத்துக்க முடியல. அந்த கதை சம்பந்தமாக ஏதோ ஒன்றை சுட்டி காட்டுவதாக தான் இந்த கனவு எனக்கு தெரியுது. அது என்னன்னு எனக்கு புலப்படல. தெரிஞ்சவங்க யாரா இருந்துன்னா யாராவது எனக்கு அது இந்த காரணத்தால அந்த கனவு வந்திருக்குமோன்னு சொன்னீங்கன்னா கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். இல்லைன்னா ஒரு 4-5 தடவை நான் அந்த கதை படிச்சாதான் எனக்கு அது நிறைவடையும். அந்த அப்படிப்பட்ட கனவை ஏன் கதையோட இறுதியில வச்சாருன்றதுதான் எனக்கு கேள்வியா இருக்கு. அவரையும் அறியாமல் அவருடைய ஆழ் மனதில் பெண்களை பற்றியே ஏதோ ஒரு பதிவு அவரை அறியாமல் பதிவாகியிருக்கிறது. அதுதான் கனவில் அவருக்கு தெரியாமலே காரணமின்றி அது மேலெழுகிறது. அதுதான் காரணமே தவிர அவர் ஒன்றும் விரும்பி அந்த பெண்ணை ஆசைப்பட்டு நான் நினைக்கல. ஏதோ அழகான பெண்களை பார்த்திருப்பாரு, பேசியிருப்பாரு, படத்தைகளை பார்த்திருப்பாரு. அந்த மாதிரி நிகழ்வுகள் சின்ன வயசுலயோ எப்பயோ ஒரு ஆழ் மனதுல போய் தங்கிடுச்சு. இந்த கனவு என்பதே தன்னுடைய ஆழ் மனதில் தங்கி இருக்கும்போது அது தூக்கத்துல அது அந்த ஆழ் மனதிலிருந்து பிளிரி வெளியே வருவதுதான் கனவு. அது அர்த்தம் இல்லாத மாதிரி தெரியும். ஆனா அதுக்குள்ள இந்த பிரச்சனைகள்லாம் சரிம்மா. சரி, மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி ஐயா. நன்றி ஐயா. மிக்க நன்றி அம்மா. மிக்க நன்றி அம்மா. நான் நினைக்கிறது ஒண்ணு சொல்லிக்கிட்டேமா. அதாவது ஹீராவுக்கு அவர் நண்பர் தியாகு வாழ்க்கை வரலாறுலாம் தெரியும். நான் நினைக்கிறேன் தியாகுக்கு ஏதோ ஒரு காதல் இருந்திருக்கலாமோ. அந்த பெண்ணை நினைச்சுக்கிட்டே இருந்ததுனாலதான் அந்த பெண்ணை பேயா இவரை கொன்னுட்டாப்லையோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது நெருங்கி வந்துட்டீங்க என்னோட உண்மை. அததான் நினைக்கிறேன். ஐயா சிவதர்மன், நீங்க சொல்றது உண்மைதான். சொல்ல முடியும் கதை சொல்லி அவ்வளவுதான். அவரு கதை சொல்லி நம்ம கீரானி இப்படி சொல்ல கதை சொல்லி அம்மா அவ இந்த மாதிரி ஒரு இதுதான். சரி, அடுத்து பின்னூட்டம் வழங்குற யாராவது இருக்கீங்களா? இல்லைன்னா நேரம் கருதி நிறைவாக பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம். தோழரே சிவசுப்ரமணியா, சொல்லுங்க. அதாவது இப்ப ரவீந்திர பாரதியா அந்த பின்னூட்டம் சொன்னாங்க அந்த கனவை பத்தி. ஆனா கனவை பத்தி சொல்லும்போது பெண்களிடத்தில் ஒரு காதல் கொண்டு ஒருத்தன் கனவு பண்ணும்போது இப்படி பயங்கரமாவோ அப்படி எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனால் நீங்க சொன்ன கருத்து அம்மா அறச்செல்வி சொன்னது போல கொஞ்சம் நெருங்கி வந்துட்டீங்க. அதுதான் உண்மையா இருக்கும். என்னன்னு கேட்டா அதுதான் உண்மையா இருக்கும். அத அவரு இப்படித்தான் இறந்திருப்பாருன்னு தெரியல, திடீர்னு இறந்துட்டாங்க. அவர் அனுபவித்ததை இவரே பார்த்தது போல அந்த கதையை சொல்லி இருக்கிற மாதிரிதான் இருக்குது இந்த கனவை பத்தி சொல்லும் போது. ஏன்னா அதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாம மாதிரிதான் இருக்குது. இருந்தா கூட நீங்க கடைசியா அந்த வார்த்தை சொன்னது சரியா இருந்துச்சு. ஆனா ரவீந்திர பாரதியா சொன்னது அவங்க அன்பால அந்த பெண்களிடத்துல ஒரு பாசத்துல அன்புல லவ்ல இருந்திருக்காங்க. அதுதான் வந்திருக்காங்க. அது அப்படி வராதுக்கு வாய்ப்பு இல்ல. அன்பா இருந்தான்னா நல்லா தானே இருந்திருக்கணும். அது பயங்கரமா பூதமாவும் பிசாசாவும் பேயாவுமா கணக்குல வரப்போகுது அப்படி வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. நீங்க சொன்ன மாதிரி இந்த மாதிரி காதலில் ஈடுபட்டு அதனால் ஏமாற்றம் அடைந்து இருக்கலாம். அதை இவர் சொல்ற மாதிரி சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன். வணக்கம். நன்றி. அந்த பெண்ணுதான் ஆவியா பிசாசா தியாக கொன்னுட்டாதா நான் நினைச்சேன். சரி, வேற யாரும் பின்னூட்டம் வழங்க இருக்கீங்களா அல்லது பொதுச் செயலாளர்கிட்ட போயிடலாம்? பொதுச் செயலாளர் அவர்களே. தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். கேக்குதுல? கேக்குது, நல்லா கேக்குது, சொல்லுங்க. இன்றைய பிரதீபன் கவிஞர் பிரதீபன் மிக அருமையான
கூலசாமியினுடைய நினைவு நாளில் கீராவை சந்தித்ததிலிருந்து இன்னும் அவரிடம் நிறைய தகவல்கள் இருக்கும். அதை நேரடியான நிகழ்வில் அவரை அழைத்து நாம் அந்த அனுபவங்களை எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் என்று கருதுகிறேன். அவருக்கு தமிழ்நாடு கலை இலக்கிய பெருமன்றத்தின் சார்பாக மிகுந்த நன்றியை சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். சர்க்குணம் ரொம்ப அருமையா சொன்னாங்க இந்த கதையை. இது வந்து ஒரு அந்த இது ஒரு நண்பனின் இறப்பை அந்த இது சொன்னாரு. அவனை போய் பார்த்துட்டு அந்த அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படின்றது நினைப்பு இருந்துகிட்டு இருக்கும். அவனை போய் பார்த்துட்டோம்னா அந்த நினைப்பே போயிரும் அப்படின்றது. இந்த கதையில எங்க இருந்து ஆரம்பிக்கணும் அந்த கனவுக்கும் இதுக்கும் சம்மந்தம் உள்ளது அப்படின்னா, எனக்கு என்ன தோணுதுன்னா, எங்கனாலும் ஒரு நாள் கூட தங்க மாட்டான் அந்த தியாகு. ஏன் தங்க மாட்டான் அப்படின்னா, இவன் பொறுத்துக்கிடுவான். ஒரு நாள் மனைவியை பிரிஞ்சு இருக்குது, அவ பொறுக்கவே முடியாது. அதனாலதான் எல்லா நாளும் அவட்டே அங்க போயிடறான், வீட்டுக்கு வந்துடுறான். ஏன்னா தன் கணவன் தன்னுடைய ஒரு இரவு கூட அவனை பிரிந்து இருக்க கூடாது. இரவுன்றது அவனோட இருக்கணும், அவ்வளவுதான். அவனை பிரிஞ்சு ஒரு நாள் கூட இருக்க முடியாது, அவ்வளவுதான். ஆனா அவ எப்படிப்பட்டவளா இருக்கா, வலி வலி வலின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. திடீர்னு ஒரு தகடு எடுத்தோம்னா அந்த தகடுனால அவர் வந்து அந்த வலியெல்லாம் போயிருது. உண்மையிலே வலி இருந்தா எப்படி தகடு எடுத்தவனே போகும்? அது போக வாய்ப்பு இல்லை. அது ஏதோ ஒரு சைக்காலஜிக்கல் பெயின் தான். அப்ப இந்த இவருக்கு இது வந்து ஒரு நேரடியா பார்த்தது. இவன் வந்து ரொம்ப அன்பு நிறைந்த கணவன் மனைவி. மனைவி மிக அன்பானவள், மிக அழகானவள், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அவள் எப்படிப்பட்ட இப்ப அவளை என்னைக்கு வந்து அவ ஊருக்கு வர்றப்ப அவங்க தெலுங்குலே பேசிக்கிறாங்க. அந்த கிராமப்புறம், இவங்களை விட கிராமப்புறத்துல இருந்து வந்தது, பிறகு குழந்தைகளுக்காக ஒவ்வொரு இடங்களா மாறி சென்றது, இதெல்லாம் சொல்லிட்டு அவ இப்ப எப்படி இருக்கா அப்படின்னு பார்த்தப்ப, இவருடைய இவ இப்படி ஒவ்வொரு இங்க வலிக்கு அங்க வலிக்கின்றா, வீக்கம் இருக்குன்றா, ஆனா வீக்கம் இல்லை. அப்ப என்னவா இருக்கும் அப்படின்றவ. அப்ப இந்த இதை ஒரு கற்பனையாக வந்தது என்ன என்றால், அந்த விவசாயி தான் தியாகு, அந்த மோகினி பிசாசாக வந்ததான் ராதை. மோகினி பிசாசு அவனை தின்று மெழுங்கியது போல தின்னுகிட்டு தான் இருக்கு. ஆனா அவன் வந்து இன்னும்ன்றா அவனோட அந்த மோகினி பிசாசோடு இணைந்து அவன் வந்து சந்தோஷப்பட்டு சொல்றான். அவன் எலும்பு கூட நல்லா இருக்கு, எலும்புதான் ஆயிடுச்சு. எலும்பானாலும் கூட அவள் செய்வதை ஆதரிக்கக்கூடிய ஒருவனாக இருந்திருக்கான். இப்படி அவனுடைய வாழ்வை இவள் தின்று விட்டாளோ அப்படின்ற ஒரு நெருடல் அவருக்குள்ள இருந்தது. இந்த மாதிரி கனவாக கூட வெளிப்பட்டிருக்கலாம். கனவை வந்து நம்ம எதுனாலும் விவரிச்சுக்கலாம். ஆனால் இந்த கதையை இந்த ரெண்டையும் இணைத்தது ஒரு நெருங்கிய நண்பன், மனைவி அவனை விட்டு பிரியாத ஒரு நண்பன் திடீரென்று 40 வயசில் இறந்து போடுகிறான். அப்ப வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு இவருக்குள்ள ஒரு மன ஓட்டங்கள், ஒரு கனவையும் இணைத்து இப்படி இருக்குமா அப்படின்றதான் என்னுடைய அபிப்பிராயம். கதை ரொம்ப அருமையான கதை. சர்க்குணா வந்து பொதுவாகவே எந்த கதையை சொன்னாலும் மிக அருமையா சொல்லுவாங்க. தங்கச்சி தான் அவ நாலாட்டின்புதூர் கீராவினுடைய இடைச்செவல் கிராமத்திற்கு அருகிலேயே உள்ள கல்லூரியில் தமிழ் துறையில் பணிபுரிந்து வருகிறார். மிக அருமையா சொன்னார். நன்றி. மிக்க நன்றி பொதுச் செயலாளர் அவர்களே. அடுத்து பதிவு பின்னோட்டத்தை பார்த்துடலாம். பொன் விஜயலட்சுமி, சகோதரி சர்க்குணம் அழகாக தெளிவாக கதையை கூறினார், வாழ்த்துக்கள். பதிவு பின்னோட்டங்கள் இன்னைக்கு வேற வரல. பொதுச்செயலாளரே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாமா? பதிவு பின்னோட்டம் அந்த ஒண்ணுதான். டாக்டர் அறம் அவர்களே, நாளை நிகழ்வுக்கு போயிடலாம். நாளைய கதை வந்து பூவை. கதை சொல்லி வந்து முனைவர் கலையரசன். நாளை கீராவின் 103வது பிறந்த நாள் விழா. சிறப்பு விருந்தினர் ஒருவரை அழைக்கும் முயற்சியில் இருக்கின்றோம். மிக விரைவில் அறிவிப்பு வெளிவரும். மிக்க நன்றி செயலாளர். அடுத்து எழுத்தாளர் திரு பிரதீபன் அவர்கள்
ஏதாவது ஐயா நிறைவுரை சொல்ல? ஒரு நிமிஷம் ஐயா. இதுல கீராவினுடைய பிறந்த நாளை முன்னிட்டு விருதுநகரில் கரிசல் இலக்கிய கழகத்தின் சார்பில் காளீஸ்வரி கல்லூரியில் விருதுநகர் ஆட்சித்தலைவர் விபா ஜெயசீலன் அவர்கள் ஒரு சிறுகதை பயிலரங்கை துவக்கி வைக்கிறார்கள். கீராவினுடைய 10 கதைகளை தேர்ந்தெடுத்து 500 பிரதிகள் அடித்து மாணவர்களுக்கு மலிவு விலையில் கீரா கதைகளை சேர்க்கும் முயற்சியாக அவர் அந்த நிகழ்வை முன்னெடுக்கிறார். அதே போலவே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் நம்ம திரு இளம் பகவத் அவர்கள் நாளை காலை கீரா நினைவிடம் வந்து மாலை அணிவிக்கிறார். மாலையில் மாலை 5:30 அளவில் கீரா நினைவிடத்தில் கீராவின் படைப்புகள் குறித்த ஒரு உரையாடல் நடக்க இருக்கிறது. திரு இளம் பகவத் IAS அவர்கள் தலைமையில் மாலையில் நடைபெற இருக்கிறது. நன்றி. மிக்க மகிழ்ச்சி. இந்த மாதிரி மாவட்ட ஆட்சி தலைவர்கள் இலக்கிய ஆர்வம் உள்ளதோட இருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. கேட்கறதுக்கே ரொம்ப நிகழ்ச்சியான செய்தியாக இருக்கிறது. அடுத்து எழுத்தாளர் திரு பிரதீபன் அவர்கள் ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? நிறைவாக ஏதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இல்லையா? கதை சொல்லி முனைவர் திருமதி சற்குணம் அவர்கள் ஏதாவது நிறைவா சொல்ல விரும்புறீங்களா? சார் இல்லைங்க சார், முடிச்சுக்கலாம். நன்றி சார். நன்றி. அடுத்து இன்னைக்கு கீராவினுடைய மைந்தர் பிரபாகர் ஐயா இணைஞ்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. இணைஞ்சிருக்கீங்களா? இன்னைக்கு ஐயா இணையலையா? இணையல. சரிங்க. அப்பனா நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம இதுல தியாகு வந்து வீட்டோட மாப்பிள்ளையா போனது ஒரு அவனுக்கு மனக்குறையா இருந்திருக்குமோ என்னமோ, கொஞ்சம் வயசுல இறந்தது காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அடுத்து அந்த ஊமைகள்லாம் எப்படி அருமையா வந்து கீராவிட்ட வந்து விழுதுன்னு பாருங்களேன். அந்த 40 வயசுல இறந்துட்டதுனால விருந்து உணவை பாதியில் எடுத்துட்டு போனது மாதிரி எவ்வளவு அருமையா, அதெல்லாம் நினைக்க அற்புதமாக இருக்கிறது. பிறகு ராதையினுடைய வலியை அவர் பார்க்கிறாரு. ஆனா இந்த பெண் வந்து அவருடைய அழகை பார்க்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, ஆனா உலகத்துல கணவன் இறந்துட்டா அதுக்கு பிறகு பெண்களுக்கு அழகு கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அந்த பெண்ணு அப்படியே அவளுடைய அழகை பார்த்து ரசிக்கிறா. ஆனா இவனுக்கு வந்து அவளுடைய வலியை, ஏன்னா இவனுக்கு வலி இருக்கு, அந்த வலியும் உணர்வு ஒருமித்து இருக்கிறது. அந்த வலியும் உணர்வு இருவருக்கும் ஒண்ணு போல இருக்கிறதுனால அதை அவன் வலியை மட்டும் பார்க்கிறான். இல்ல முத்தாய்ப்பா இன்னொன்னு செய்வினையும் பற்றி சொல்லலாம். செய்வினைங்கிறது என்ன? தகடு இது எடுக்கிறதெல்லாம் சும்மா பிழைப்புக்காக. செய்வினை செய்த செயல். நம்ம நல்லது செய்தா நமக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செய்தா கெட்டது கிடைக்கும். அவ்வளவுதான் என்னோட இது. இதுல அந்த நண்பனுடைய சாவை போய் பார்க்கறதுக்கு அவனால முடியல. அதுதான் பெரிய உச்சபட்ச ஒரு நிகழ்வு. என்ன சொல்றான்னா, அவன் செத்து இருக்கிறத போய் பார்த்துட்டோம்னா, அத சாவை பார்த்துட்டா அது செத்துரும். கீராவனுடைய வாசகம், சாவை பார்த்துட்டா அது செத்துரும். அவன் செத்து போயிட்டானேங்கிற எண்ணம் தான் அதுக்கு பிறகு வரும். ஆனா அவனை உயிரோடவே நாம என் மனதில் வைத்து பார்ப்பதற்கு விரும்புகிறேன் என்று ஒரு நண்பனாக, சிறந்த நண்பனாக திகழ்கிறார் என்றே சொல்ல தோன்றுகிறது. இந்த நிகழ்வில் இணைந்துள்ள அனைவருக்கும் மிக்க நன்றி சொல்லி, நாளைக்கும் இந்த இணையவழி நிகழக்கூடிய நாளும் ஒரு கதை சொல்லல் நிகழ்ச்சிக்கு